வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இன்னைக்கு டே 57 மண்டே எபிசோட்ஸ் ஒரு நாமினேஷன் டே. இந்த வாரமும் இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரொம்ப வீக்கான நாமினேஷனுங்க. இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து நாமினேஷன்னா என்ன, அது ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம், யார் இந்த வீட்டில் ஒர்த்தா இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மக்கள்கிட்ட அனுப்புறது தான் நாமினேஷனு. இவங்க என்னன்னா வாரம் என்னன்னா இவங்க நாமினேஷன் போயிட்டு என்னன்னா இவங்களுக்கு இருக்கிற விருப்பு வெறுப்பு, காண்டு, வன்மம், இவங்களுக்கு இருக்கிற கரம், ரிவெஞ்சு, இதை மட்டும் தான் இவங்க கொட்டுறாங்களே தவிர வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ற பற்றி யோசிக்கிறதுல. இன்னைக்கு நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வீட்டில் இப்போ 16 பேர் இருக்காங்க. நேற்று 15 பேர் இருந்தாங்க, யாருமே எவிக்ட் ஆகலனாலும் அந்த 15 பேர் இருக்காங்க. அப்புறம் ஆதிரி வந்தனால 16 பேர்ல வந்து 11 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அதுல வந்து 5 பேர் நாமினேட் ஆகல. யார் யாருன்னா இன்னைக்கு ரம்யா கேப்டன் ஆயிட்டாங்க, அதனால அவங்க இல்லை. ஆதிரி வந்து இன்னைக்கு தான் வந்து நேற்று தான் வந்தாங்கனால அவங்களும் இல்லை. வீட்டில் இருக்க 3 பேர்ல யார் நாமினேட் ஆகலாம், ஒன்று சபரி, அடுத்தது ஆரோரா, இன்னொன்று வியன்னா. இந்த 3 பேருக்கு ஒரு ஓட்டு கூட இவங்க போடலைங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ். அதை விட்டுட்டு எஃப்ஜேக்கு நிறைய ஓட்டு, இவர் பிரஜினுக்கு நிறைய ஓட்டு, அமித்துக்கு நிறைய ஓட்டு, அப்புறம் பாருக்கு, அப்புறம் சாண்ட்ராக்கு, திவ்யாக்குன்னு வாரி வழங்கியிருக்கிறாங்க. உங்களெலாம் கொஞ்சமாவது கான்செப்ட் புரியுதா புரியல, இந்த கேம் என்னன்னு புரியுதா புரியலான்னு தெரியல. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் மண்டையில் மூளையே கிடையாது, மசாலாவே கிடையாது எனக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி யார் யாரை வந்து மக்கள்கிட்ட அமுச்சு டெஸ்ட் பண்ணுறதுலாம் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீக்கில் போகும்போது என்ன ஆகும்னா ஒரு வேகாத அவர் 5 பேர் வந்து இருப்பாங்க. அப்போ இந்த வீட்டில் இருந்தவங்களாம் ஒருத்தராக காலி ஆகிப்பட்டோம். அப்புறம் வீட்டில் போய் உட்காந்து டிவி பார்க்கும்போது வச்சுக்கோங்க, ஆஹா நம்ம என்னடா கேமை சரியாம ஆடாம விட்டு எல்லாரையும் விட்டோமேடா, நம்ம இருந்திருக்க வேண்டிய இடத்துல வேற யாரோ இருக்காங்கன்னு சொல்லி அப்போ போய் யோசிப்பாங்க. அப்போ யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆரோரா வந்து போன வாரம்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் ஆடுறதா ஆடி நல்லா ஹவுஸ்மேட்ஸ் மண்டையில் நல்லா மிளகா அரைச்சு, அதுவும் எஸ்பெஷலி கமருதீன் மண்டையில் நல்லாவே மிளகா அரைச்சு ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி இருந்து ஒரு ஓட்டு கூட வாங்காமல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. வியன்னாலாம் போன வாரம் அவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க, அவ்வளோ பிரச்சனை வியன்னா கொடுத்தது. வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி வந்து வியன்னா தான் செம்மையாக ஆடினாங்க, அவங்க தான் நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கணும். விஜய் சேதுபதி சொன்னோன்னே என்னன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அப்படியே அதுதான் உண்மை நினச்சிட்டு பிளேட்டை மாற்றி வியனாக்கு ஒரு ஓட்டு போடல. ஹவுஸ்மேட்ஸுக்கு தானங்க தெரியும் போன வாரம் வியன்னா எவ்வளோ வீட்டில் எவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க. அவனால தான் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க வந்து சேட்டை பண்ணது பிரச்சனை கிடையாது, சேட்டை பண்ணுறன்னு பேரில் அவங்க இரிட்டேட் தானே பண்ணி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கே ஒரு ஓட்டு கூட போட மாட்டீங்களா? சபரிலாம் போன வாரம் என்ன பண்ணாரு? ஒன்றுமே பண்ணல. அவர் நீங்கள் ஒரு ஓட்டு கூட போடல, அவர் நாமினேஷன்லேயே வரல. அவர் பாட்டு ஜாலியாக இருக்கிறாரு. அதே மாதிரி போன வாரம் என்னன்னா சொன்னேன், ரம்யா வந்து தேவையில்லாம பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குறாங்க. அவங்க இது வரைக்குமே வீட்டில் ஒன்றும் பண்ணலாம், அவங்களாம் எவிக்ட் ஆக வேண்டிய ஆள், அவங்கள வீட்டில் வச்சுருக்கிறாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கி அவங்க கேப்டன்சி டாஸ்க் ஆட போகிறாங்க. கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இன்னும் ஒரு வாரம் இருக்க போகிறாங்கன்னா அதே மாதிரி ஆயிடுச்சு 2 வாரம். இவங்களுக்கு யாரை வீட்டில் வைக்கணும் யாரை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னே தெரியல. நல்ல ஆளுங்களும் அதான் வெளில போயினே இருக்காங்க. வேஸ்ட் லக்கேஜ். இத்தனைக்கு நாமினேஷன் இந்த மாதிரி எவிக்ஷன் கூட வைக்காம வந்து ஃப்ரீ பண்ணாங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆடணும்ல. அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மண்ணுமே கான்செப்ட் புரியல. இந்த கேம் என்ன எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த வாரம் என்ன பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ரம்யா கேப்டன் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஆரோரா கிட்ட பாரு போய் பேச ட்ரை பண்ணாங்க. ஆரோரா வந்து பேச விரும்பல. ஸோ இது ஃபர்தராக இந்த வீக் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திப்போம் மக்களே. எல்லாருக்கும் மிக்க நன்றி.